அதிமுக கட்சிக்காரர் மீது பொய் வழக்கு போடுவது, தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நம்முடைய நிர்வாகிகள், ஐடி நிர்வாகிகள் வலைதளங்களில் இந்த ஆட்சியுடைய அவலங்களை வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அவள் மீது வழக்கு போடுவது இது கோழைத்தனம் இல்ல? தெம்பு திராணி இருந்தா அதுக்கு உண்டான பதில நீ சொல்லு. எங்களுடைய ஐடி நிர்வாகிகள் வலைதளம் மூலமாக செய்தி வெளியிடறாங்க, அதுக்கு உண்டான பதிலத்து சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர்களை அடக்குமுறையோடு ஹிட்லர் ஆட்சி புரிவது எந்த வகையில் நியாயம்? விதைகள் இயக்கம் இருமணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் அவர்களுடைய சவுக்கு மீடியா என்ற யூடியூப் சேனல்ல கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ காணொலியை வெளியிட்டிருந்தாரு. ஒருபோதும் அதை அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னாக்க அதிமுகவினுடைய ஐடி விங்கின் மீது அவ்வளவு பெரிய அவதூற அள்ளி வீசிட்டு போயிருக்கிறாரு போற போக்குல. அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னை புலனாய்வு புலி என்றும், தமிழ்நாட்டில் எந்த ஒரு துறையில் எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் தனக்கு தெரியாமல் நடக்காது அப்படி என்ற ரீதியில மனோபாவம் கொண்ட அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் கூட தெரியல என்பதுதான் பரிதாபகரமான நிலைமை. அந்த காணொலியில அண்ணன் சவுக்கு சங்கர் என்ன சொல்லி இருக்கிறாருனாக்க, என்னங்க அதிமுக ஐடி என்னங்க பண்றாங்க, திமுக எவ்வளவு வலுவா இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா களமாடுறாங்க தெரியுமா, ஆனா அவர்களுக்கு உரிய பதிலடியை இந்த அதிமுக ஐடி கொடுக்கவே மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு வெப்சைட் கூட கிடையாதுங்க, வெப்சைட் திறக்க எவ்வளவு நேரம் ஆகுங்க, என்னங்க ஒரு 2 நாள் ஆகுமா வெப்சைட் திறக்க, காசு தூக்கி போட்ட டொமைன் உடனே கொடுத்து வெப்சைட் ஆரம்பிச்சு விட்டுற போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய ஐடி விங்கின் உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமாரையே கைது பண்ணாங்க. அதற்கே இந்த ஐடி விங் எந்த கண்டனமும் தெரிவிக்கல, அவர் பக்கம் போய் இந்த கட்சி நிக்கல அப்படின்ற ரீதியில போற போக்குல அவதூறுகளை அப்படியே அள்ளி வீசிட்டு போயிருக்கிறாரு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள். சரி, என்னங்க அண்ணன் சவுக்கு சங்கர் எந்த தரவும் இல்லாம பேச மாட்டாரு, இவர்தான் புலனாய்வு புலியாச்சு, இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிந்த நண்பர் வட்டாரங்கள்ல விசாரிக்கும் போதுதான் தெரியுது, அதிமுகவினுடைய ஐடி விங் மிக பலமாக பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன தகவல்கள் உண்மையாகவே அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னாக்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு 3200 வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி இருக்காங்க. அந்த அதிமுக கட்சியினுடைய ஐடி விங்குகள் சார்பாக 3200 வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டும் அதிமுகவிற்கு இருக்கு. இது எப்படி அண்ணன் சவுக்கு சங்கருக்கு தெரியாம போச்சு? அப்ப அண்ணன் சவுக்கு சங்கரை தவறாக வழி நடத்துவது யாரு, தவறான தகவல்களை கொடுப்பது யாரு அதிமுகவை பற்றி அப்படின்ற ஐயம் நமக்கு எழும்புதில்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாம நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அதிமுகவுடைய ஐடி விங்கினுடைய எக்ஸ் வலைதள பக்கம், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜ் இதெல்லாம் போய் பார்க்கும்போது எல்லா சமூக வலைதள பக்கங்களிலும் அவ்வளவு ஆக்டிவா இருக்கு. உடனடியாக கண்டன அறிக்கைகள் தயார் செய்வது, அதிமுகவை யாரையாவது கண்டிச்சாக்க உடனடியாக அதற்கு எதிர்ப்பு வினை ஆற்றுவதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான வேலைகளையும் அந்த அதிமுகவினுடைய ஐடி விங் மிக பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் ஏன்டா சவுக்கு சங்கரன் இப்படி ஒரு புலம்பி தள்ளி இருக்கிறாரு, ஒரு அவதூறு அள்ளி வீசி இருக்கிறாரு என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல, எப்படி இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஐடி விங்கிகளின் மீது திமுக காவல்துறையை வைத்து, உளவுத்துறையை வைத்து எவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்துகிறது என்பதை கண்டித்து பேசியிருக்கிறார். அந்த காணொலியை பாருங்க. அதிமுக கட்சிக்காரர் மீது பொய் வழக்கு போடுவது, தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நம்முடைய நிர்வாகிகள், ஐடி நிர்வாகிகள் வலைதளங்களில் இந்த ஆட்சியுடைய அவலங்களை வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துறாங்க, அவள் மீது வழக்கு போடுவது இது கோழைத்தனம் இல்ல? தெம்பு திராணி இருந்தா அதுக்கு உண்டான பதில நீ சொல்லு. எங்களுடைய ஐடி நிர்வாகிகள் வலைதளம் மூலமாக செய்தி வெளியிடறாங்க, அதுக்கு உண்டான பதிலத்து சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர்களை அடக்குமுறையோடு ஹிட்லர் ஆட்சி புரிவது எந்த வகையில் நியாயம்? பாத்தீங்களா? அப்போ ஒரு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவினுடைய ஐடி விங்களை பார்த்து எந்த அளவிற்கு பயப்படுகிறது என்பதற்கு 2 உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. ஈரோடு மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பசுபதி செந்தில் மீது பொய் வழக்க பதிவு பண்ணி இந்த ஆளக்கூடிய விடியா திமுக அரசு கைது பண்ணிருக்கு. இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் ஒரு ட்வீட் போட்டார் என்பதற்காக, அவரும் ஐடி விங்கினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு ட்வீட் போட்டார் என்றதுக்காக இந்த ஆளும் திமுக அரசு உளவுத்துறையின் மூலமாக வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறது. அப்போ ஒரு உளவுத்துறை, ஒரு திமுக ஆளும் திமுக அரசு ஒரு அதிமுகவினுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங்கை பார்த்து எந்த அளவிற்கு பயப்படுகிறது என்பதற்கு இந்த 2 கைதுகளும் 2 உதாரணங்களும் நான் முன்வைக்கிறேன். இன்று நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட அதிமுகவினுடைய ஐடி விங் அறிமுகப்படுத்தி இருந்த வாட்ஸ்அப் சேனலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிமுகப்படுத்தி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அதை அறிமுகப்படுத்திய கொஞ்ச நேரத்திலே 3500 பேர் உறுப்பினர்களாக அதுல சேர்ந்திருக்காங்க. அப்போ அதிமுகவின் மீது அவதூறு பரப்புவதற்கென்று திமுகவிடம் கூலிகளை வாங்கி கொண்டு அவதூறுகளை
அவதூறுகளை பரப்புவர்களுக்கு மத்தியில் அண்ணன் சவுக்கு சங்கரும் இந்த வேலையை பார்ப்பார் என்று நான் துளியும் யோசிக்கவில்லை. ஏன்னா தரவுகள் இல்லாமல் சவுக்கு சங்கர் பேச மாட்டார்னு நாம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த விஷயத்துல அதிமுகவுக்கு வெப்சைட் இருக்கிறது கூட தெரியாத அளவிற்கு அண்ணன் சவுக்கு சங்கர் இருக்கிறார் என்றால் அவரை தவறாக வழி நடத்துபவர் யார், அவருக்கு தவறான தகவல்களை தருவது யார் என்ற ஐயமும் ஏற்படுகிறது. இனியாவது அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு வீடியோ பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து என்ன விஷயம் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிட்டு அப்புறமா பேசுங்க. அதிமுகவின் மீது போற போக்குல மற்றவர்கள் போல நீங்களும் சேற்றை வாரி இறைத்து விடாதீர்கள், அழுக்குகளை வாரி இறைத்து விடாதீர்கள். அதிமுக மிக வலுவாக களமாடி கொண்டிருக்கிறது. அதன் எதிரொலிதான், அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு 2 அதிமுக ஐடி விங்களுடைய நிர்வாகிகள் போலி வழக்கு பதிவு செய்து அவதூறு வழக்குகள் பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து இன்னைக்கு நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்தும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் மற்றவர்களைப் போல அவதூறு பரப்பாமல் நியாயமான கருத்துக்களை இனியும் வெளியிடுவார் என்று நான் எண்ணுகிறேன். நன்றி.